டே மெனு சிம்பிளா செம்ம டேஸ்டா எம்மியா ஒரு ரெசிபிஸ் பண்ணலாமா. இதுக்கு வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிட்டேன், புடலங்காவையும் கட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு புடலங்காய் பொரியல் தான். அதை எப்படி சிம்பிளா செஞ்சேன்னு பாருங்க. மஞ்சத்தூள், ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, முளை கட்டின பச்சை பயிறு கொஞ்சம் ஆட் பண்ணி அதை 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இன் மிடில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி பேன் கேக்கு, ராகி மாவு, மில்க்கு, முட்டை, கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி நாம் ஆயில் ஸ்ப்ரேவோ இல்லை கீ ஸ்ப்ரேவோ பண்ணிட்டு தோசை மாவை ஊற்றி கொஞ்சம் கீ மேலே அப்ளை பண்ணி மூடி போட்டு எடுத்தா செம்ம டேஸ்டாக மார்னிங் ஹை ப்ரோட்டீன் கால்சியம் சத்தோட செம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மெயின் டிஷ் என்ன தெரியுமா? லஞ்சுக்கு புதினா சாதம். புதினா, கருவேப்பில்லை, இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் சேர்த்து பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை போட்டு 2 கொதி வந்த உடனே வடிச்சு வச்சிருக்கிற சாதத்துல நல்லெண்ணெய் சேர்த்து சுட சுட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு புடலங்காய் கிரேவியோட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப காம்பினேஷன் கம்பல்சரி பொட்டேட்டோவா இருக்கணும், வாழைக்காவா இருக்கணும், ஏன் யோசிக்கணும்? மார்னிங் அவங்களுக்கு ஹெல்த்தியா கொடுத்தாச்சு, லஞ்சும் ஹெல்த்தியா கொடுக்கலாமேங்கிறதுக்காக என்னோட லஞ்ச். ஆக்சுவலி இன்னைக்கு எனக்காக தான் இந்த லஞ்ச் பண்ணேன், அவங்களுக்கும் கொடுத்தேன். குட் கேர்ள்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வெரி குட். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சாப்பிட்டுட்டு வந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற என்ன ரெசிபி வேணும் அவசியமா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.